ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் என்னெல்லாம் ரெசிபீஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணனோ அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நைட் டின்னருக்கு நான் குதிரைவாலி அரிசி வச்சு ஒரு தோசை ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு மார்னிங்கே நான் குதிரைவாலி அரிசி 3 கிளாஸ், உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 கிளாஸ், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் அவல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம இப்போ ஊற வைக்கணும். இது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஆச்சு ஊறணும். அதே மாதிரி அரைச்சிட்டு ஒரு 5 to 6 hours நீங்கள் அப்படியே வச்சிடணும். அதனால இதை நீங்கள் டின்னருக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அப்போ வரைக்கும் நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி லன்ச்சில் நான் தால் ஃப்ரை பண்ணிவிட்டு வெண்டைக்காய் கறி செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிளாஸ் துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தில் 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி இந்த பருப்பை 2-3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு மத்து வச்சு அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இது நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். இந்த தால் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மார்னிங் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த தால் ஃப்ரை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தால் ஃப்ரை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டுட்டு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. மசாலா கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பை இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளோட தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தால் நீங்கள் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதை விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதில் நான் இப்போது கொஞ்சம் இதில் உப்பு, அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்றேன். ஸோ இந்த தால் ஃப்ரை நம்மளுக்கு சாப்பாடுக்கு சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தால் ஃப்ரை ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதில் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் கறி செய்ய போகிறேன். இல்லைன்னா வெண்டைக்காய் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த வெண்டைக்காய் பச்சடி இல்லை கறி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்டைக்காவை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக வெண்டைக்காயில் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா அதை தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கணும். இந்த வெண்டைக்காய் கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், கடுகு, பட்டை, கிராம்புலாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-7 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வெண்டைக்காவை இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். வெண்டைக்காய் சுருங்கி இந்தளவு ஆயிடணும். அதே மாதிரி வெண்டைக்காய் நல்லா வெந்தும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே பேனில் இந்த வெண்டைக்காய் கறிக்கு தேவையான கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பாதி பட்டை, அப்புறம் 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்ததாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயையும் சேர்த்துருங்க.
இந்த வெண்டைக்காய் கறி நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். தால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் கறி ப்ரிப்பேர் பண்ணும்போது தாலோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் ஒரு ஜாரில் சேர்த்து அது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்தளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்து ரொம்ப கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தனியாத்தூளும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளியோட பேஸ்ட்டு சேர்த்துருங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த ஸ்டேஜில் கலந்துத்தூள் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளோட வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துடணும். நடுவில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துருங்க. இதே நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிறீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா நீங்கள் இதை சேர்த்து தொக்காவும் ரெடி பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. யூஸ்வலாக செய்கிற வெண்டைக்காய் பொரியலோட இந்த வெண்டைக்காய் பச்சடி இல்லை கறி வந்து இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இது சாம்பார் சாத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் தால் ஃப்ரைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, மசாலாவும் நம்மளுக்கு கருகக்கூடாது. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் கறி வந்து சாப்பாடுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அப்படியே இதை வந்து செஞ்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டுறீங்க அப்படின்னா வெறும் ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வெண்டைக்காய் கறி தயாராகிருச்சு. இப்போ நம்மளோட லஞ்சுக்கு தேவையான 2 ரெசிபியுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் சேமியா உப்புமா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான இந்த சேமியா உப்புமா ரெசிப்பியை யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொலுன்னு செஞ்சோன்னா நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ பொலுன்னு சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சேமியா உப்புமா செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்குன கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பேக்கெட் சேமியா அதில் நான் சேர்த்துக்க போகிறேன்றதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட் செய்கிறீங்கன்னா இந்த அளவு எல்லாத்தையுமே வந்து அப்படியே பாதி பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம வதங்க விடலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா சேமியாவுக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு நான் இங்கே 1 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். என்ன கிளாஸ் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான். நம்ம வீட்டில் யூஸ்வலாக வந்து டீ குடிக்கிற கிளாஸோட கொஞ்சம் பெரிய கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி குடிக்கிற கிளாஸ். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு 1 கிளாஸ் தண்ணி விடணும். நான் இங்கே 2 பேக்கெட் எடுத்திருக்கேன்றதுனால 2 கிளாஸ் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் 1/4 கிளாஸ் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேமியா வந்து பொலுன்னு வராது, குழஞ்சிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். அதே மாதிரி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பேக்கெட்குள்ளேயே சேமியாவை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி விடுறதுனால என்ன ஆகும்னா சேமியா வந்து நம்மளுக்கு வெந்ததுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு உருண்டையாக இருக்காது, நல்லா பொலுன்னு வரும். அதனால் பேக்கெட்குள்ளேயே நல்லா உடச்சி விட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பேக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம இதில் சேமியா சேர்த்துடலாம். நீங்கள் யூஸ்வலாக சேமியா சேர்க்கும் போது இந்த மாதிரி நீளமாக வரும். இது நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேமியா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உப்புமா செய்யும் போது நல்ல பொலுன்னு வரும்.
இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சேமியா உப்புமா வந்து பொழு பொழுன்னு வரும். இப்போ இதை நம்ம கீழேருந்து கிளறி விடலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இப்போ இதை நம்ம வேக விட போகிறோம். சேமியா சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபுல் ஃப்ளேம் பண்ண வேண்டாம். லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போவே நம்மளோட சேமியா வந்து 90% வரைக்கும் வெந்திருக்கும். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம அப்படியே இந்த ப்ரெஷர்லேயே ரெஸ்ட்டில் விட்டோம்னா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அடியில் இருக்கிற சேமியாவை நல்லா ஜென்டிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால சேமியா நம்மளுக்கு அடியில் பிடிக்காமலேயும் இருக்கும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம ரெஸ்ட்டில் வச்சிட போகிறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கரெக்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோ சூப்பராக நம்மளோட சேமியா வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த பொழு பொழுன்னு ஒரு சேமியா உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இட்லி தோசை இல்லாத 10 வகையான காலை உணவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இப்போ நம்மளோட லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து இங்கே தயாராக இருக்குது. இப்போ நம்ம லன்ச் பாக்ஸ் கட்டிட்டு அடுத்து நம்ம டின்னருக்கு தேவையான அந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அரிசி ஊற வச்சு. நல்லா ஊறி நம்மளோட அரிசி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் நம்ம இந்த அரிசியை சேர்த்துடலாம். நான் சொன்ன இந்த அளவு வந்து 4 பேர் ஒரு வேளைக்கு கண்டிப்பாக சாப்பிட்றலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுலில் இந்த மாதிரி சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிருங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 ஆகுது இதை நான் அரைச்சி வைக்கும்போது. ஈவினிங் 7 மணிக்கு பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வந்துடும். இப்போ இதை நான் வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி கரைச்சி வச்சிடுறேன். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த குதிரைவாலி அரிசி தோசைக்கு நான் வந்து சைட் டிஷ்க்கு இன்றைக்கி வந்து தக்காளியோட ஜூஸ் வச்சு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு தக்காளியில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஊட்ட போட்டுட்டு அதோட ஜூஸை மட்டும் ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃபில் இருக்கணும். எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆன் பண்ணணும். ஒரு 3 தக்காளியோட ஜூஸ் இதில் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல் இந்த மாதிரி தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் நான் கலந்துத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு. கலந்துத்தூள் இல்லைன்னா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா இதை நம்ம கொதிக்க விடணும். நம்ம எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டாக இட்லி தோசைக்கு நம்ம வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு கார சட்னி மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா புளிப்பாகவும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற அந்த வெண்டைக்காய் கறியே கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்றதுனால நான் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக ஒரு சட்னி செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த தக்காளி ஜூஸ் வச்சு இந்த சட்னியை நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடணும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளோட தக்காளி ஜூஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த காரசாரமான சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தோசை மாவில் தோசை ஊற்றிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் நல்லா வந்து பேனை க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த தோசையை இப்போ நம்ம ஊற்றிட போகிறோம். இட்லி அரிசி சேர்க்காமலே இந்த குதிரைவாலி அரிசி தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் வரும்.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னரில் எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி டியூஸ்டே அன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் ரெசிபீஸ் அடுத்த வீடியோ சீரீஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு இது திருப்பி போட்டோம் அப்படின்னு நம்மளோட குதிரைவாலி அரிசி தோசை தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி லன்ச் ரெசிபீஸ் அப்புறம் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த புது வகையான வீடியோ சீரீஸை பற்றியான உங்கள் சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.